நீங்க ஜட்ஜா இருக்கும் போது உங்ககிட்ட தான் சொன்னாரு, அவர் உங்க காதுல கேட்கலையா? பாருங்க மக்களே, வெளியே போயிட்டு இருக்கிற கமருதினை பார்வதி உள்ள இழுக்கிறாங்க. இந்த ரூம்குள்ள வந்து கேமராவே கிடையாது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் யாரும் கிடையாது. கேமராவே இல்லை இந்த ரூமுக்குள்ளே. பார்வதி கமருதீன் உள்ளே இழுத்துட்டு போனதுக்கப்புறம் எந்த சத்தம் கேட்கல அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி வினோத்தும் திவ்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த மைக்கு கூட ஆஃப் பண்ணிவிட்டு என் வாய்ஸ் இப்படி தாங்க. கமருதீனும் பார்வதி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்காக பார்த்தா அங்கே எந்த சத்தம் கேட்கல. அதனால தான் கடைசியாக பொறுக்க முடியாமல் பிக் பாஸே சொல்கிறாரு, பாரு கமருதீன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோர்ட்டு நடந்து முடிஞ்சுது. அந்த கோர்ட்டில் என்ன கேஸ் நடந்ததுன்னா அது இவங்க கேஸு தான். பாரு கமருதீன். ஆல்ரெடி மைக்கை மறைச்சி வச்சு பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு இல்லைங்களா? டீ, காஃபி, முட்டை, பால் இது எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லையா? இதுக்காக வீட்டில் இருக்கிறவங்களாம் கேஸு போட்டு அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு தீர்ப்பு வழங்கியாச்சு. அடிப்படை சட்டம் என்னன்னா அந்த மைக்கை கழட்டக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய விதி மீறல். அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. யாருமே இல்லை. நீங்க ஜட்ஜா இருக்கும் போது உங்ககிட்ட தான் சொன்னாரு, அவர் உங்க காதுல கேட்கலையா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனை திருப்பி உள்ள கூப்பிட்டு, இந்த இடத்துல கேமராவும் கிடையாது, யாருமே இல்லாத இடத்துல, கேமராவும் இல்லாத இடத்துல பார்வதி கமருதீனை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது. பாரு கமருதீன். ஏற்கனவே இதுதான் கேஸு. மைக்கு மறைச்சு பேசக்கூடாது, ஒழிச்சு பேசக்கூடாதுங்கிறதான் கேஸ். அதுக்கு மீறி மறுபடியும் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றா ரெட் கார்டு கொடுத்துருங்க. இல்லைன்னா பிக் பாஸ் நல்லா பாருங்கள், யாருமே இல்லாத, கேமராவே இல்லாத இடத்துல தானே இவங்க போய் இது பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஸ்மோக் ரூமில் கூட இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கேமரா இல்லாத இடத்துல இவங்க ரெண்டு பேரும் தனிமையாக ஒதுங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பிக் பாஸ் இவங்களை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருங்க. இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா பாருங்கள், கேமராவே இல்லாத ஒரு ரூம் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்படுது. இதெல்லாம் புரிஞ்சு செய்ய மாட்டீங்களா பிக் பாஸ்? கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தனியாக மீட் பண்ணுறதுக்கு தனியாக ரூம்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்குவாங்கல்ல, அந்த ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கடுப்பாகுது அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன் திருப்பி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஏன் இன்னும் உள்ளே வச்சிருக்கீங்க? யாருமே இல்லாத ஒரு ரூம்குள்ளே போய் இவங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெளியே துரத்திடுங்க. ஏன் இதையெல்லாம் காட்டி மக்களை கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க பிக் பாஸ்?